டேஸ்ட் அதாவது நல்லா தான் கட் பண்ணதுனால கொஞ்சம் அழகாக இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு vlog வந்து பார்த்தீங்கன்னா சரண்யா வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னைக்கு வந்து டே ஸ்டேக்கு நான் வந்திருக்கேன் சரண்யா வீட்டுக்கு. அதாவது டேஸ்ட் அதாவது நைட்லாம் தங்க மாட்டோம், காலையில் கிளம்பி வந்துடுவோம். காலையில் கிளம்பி வந்துட்டு பசங்க ஸ்கூல்லேருந்து வர டைம் வரைக்கும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். டே ஸ்டேன்னா டிஃபன்லேருந்தே இதெல்லாம் நடக்கும். டீ ஆனால் நான் எங்கள் வீட்டில் சமைச்செல்லாம் வச்சுட்டு தான் வந்திருக்கேன். சமைச்சு வச்சுட்டு காலையில் இன்னைக்கு அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் அதையும் கட்டி எடுத்துட்டு ஆமாம், மிச்சம் வந்து பாருங்க, மிச்சம் கொஞ்சம் சாதம் இருந்துச்சு, அதையும் கட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். அத்தை மாமாக்கு வந்து வத்த குழம்பு கோவக்காய் ஃப்ரை எல்லாம் பண்ணி வச்சுட்டு இங்கே டே ஸ்டேக்கு வந்தாச்சு. நாங்கள் இன்னைக்கு ஏதாவது ஒரு வேலைன்னு ஒன்று பிளான் பண்ணுறோம், இல்லை ஏதாவது இல்லை ஒன்றுமே இல்லை தூங்குறதுக்கு ரெஸ்ட்டு அந்த மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நாங்கள் வருவோம். இப்போ நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம வந்து ஏதாவது ஒன்று க்ளீனிங் செஞ்சுருப்போம், வேலை செய்வோம், நம்ம ரெஸ்ட் எடுக்க மாட்டோம். பட் நம்ம வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு வரப்போ அப்போ நீ என்ன வேற ஒருத்தவங்களாம் பார்க்குது அப்படி இல்லை மாட்டினியா? இப்போ நீ எங்கள் வீட்டுக்கு வந்தால் தூங்குறல்ல, அந்த மாதிரி இங்கே வந்தால் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம். அந்த மாதிரி அந்த மாதிரி ஆக்சுவலாக தூக்கம் வருது, ஆனால் தூங்கலை, பேசிட்டு அந்த மாதிரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே, நீங்கள் என்ன பிளான் பண்ணலாம்னு நினச்சோம்னா நர்சரி போயிட்டு கொஞ்சம் மண்ணெல்லாம் வாங்கணும்னு சொன்னான். எங்கள் வீட்டில் நான் செட் பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த இது முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அதில் வந்து காட்டுறேன். ஒரு 2 நாள் முன்னாடி அது வந்து கம்ப்ளீட்டாக செட் பண்ணியாச்சு. அதை பார்த்துட்டு தான் இல்லை நான் புதுசாக செடி வைக்கலையே, நான் புதுசாக செடி இருக்கிற செடிக்கே மண் போடணும். அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், அதை நாங்கள் முடிச்சுட்டு காட்டுறேன். ஆனால் நாங்கள் இப்போ வந்து வெளியே கிளம்ப போகிறோம். போயிட்டு மண்ணெல்லாம் வாங்கிட்டு நர்சரியில் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா வாங்கிட்டு தச்சுவ ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த மாதிரி இன்னைக்கு டே ஸ்டே இப்படி தான் வந்து போகுது. நாங்கள் கிளம்பலாம். இந்த கிளம்பலாம் உள்ள போகிறேன். நான் வெளியே போனோம்னா நான் வந்து கிளம்புவா. ஆமாம், ரெடி ஆகணும். என்னோட இது நான் ரெடி ஆகிட்டு காட்டுறேன். நிறைய பேர் என்ன ஹேர் கட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்க. நான் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். முக்கியமாக வெளியே போகிறோன்னா நான் சொன்ன மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப முக்கியம். மம்மாயத்தில் வந்து சன்ஸ்க்ரீன் கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மம்மாயத்துலேருந்து விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன் இது. ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு விட்டமின் சி அண்ட் டர்மரிக் இருக்குது. விட்டமின் சி ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும், நல்லா வந்து ஒரு க்ளோ கொடுக்கும் வந்து ஃபேஸுக்கு. அண்ட் இதில் வந்து டர்மரிக்கும் இன்ஃப்யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து இப்போது ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க, இந்த சன் எக்ஸ்போஷருக்கு வந்து ரொம்ப இருக்கிறவங்க வந்து இந்த சன் டேமேஜ்னால சன்பர்ன்ஸு, அப்புறமா வந்து ஸ்கின் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ரேஷஸ்ஸு, ரெட்னஸ், இந்த மாதிரி ஸ்கின் எல்லாம் உங்களுக்கு டேமேஜ் ஆனால் கூட இதில் டர்மரிக் இருக்கிறதுனால நல்லா வந்து ஸ்கின்னை ஹீல் பண்ணும். நான் சொல்லியிருக்கேன், முக்கியமாக சன்ஸ்க்ரீனை நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா எஸ்பிஎஃப் வந்து 50 இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சன்லைட்லேருந்து அடிக்குவேட் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். ஸோ அண்ட் இது வந்து எஸ்பிஎஃப் 50 PA+++ 4+ இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஒரு ஹார்ம்ஃபுல் சன்ரைஸ்லேருந்தும் நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி டேன் ஆகாமல், ஸ்கின் வந்து ஏஜிங்லாம் வந்து ஆகாமல் ஸ்கின்னை வந்து நல்லா பலன்னு நல்லா வந்து ஒரு க்ளோ கொடுக்கும் ஃபேஸில். முக்கியமானது என்னென்னா இது வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஒயிட் காஸ்ட் வந்து இருக்காது. மெயினாக நீங்கள் பாடி ஃபுல்லாக எந்தெந்த இடம்லாம் உங்களுக்கு வந்து சன் எக்ஸ்போஷர் இருக்கோ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு வந்து ஸ்கின்ல சூப்பராக வந்து நல்லா பிளெண்ட் ஆகிடுது. பாரு எப்படி அப்சர்வ் ஆகுது பாருங்க. நல்லா உங்கள் கையில் வந்து நான் காட்டுறேன். ஸோ அதோட டெக்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஸ்டிக்கியெல்லாம் வந்து இருக்காது. நான் ஸ்டிக்கி டெக்ஸ்டரில் வந்து இருக்கும். அந்த மாதிரி க்ரீஸியெல்லாம் வந்து இருக்காது, பிசுன்னு இருக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. சூப்பராக இருக்கும். ஃபேஸ்லையும் நல்லா இருக்கு, போட்ட உடனே கொஞ்சம் மின்னுது, நல்லா வந்து ஒரு க்ளோ கொடுக்கும் இது. அண்ட் மம்மாயர்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே மேட் சேஃப் சர்டிஃபைட் அண்ட் டெர்மடாலஜிக்கலி டெஸ்டட். நல்லா க்ளோ இருக்குது பாருங்கள். அண்ட் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிசன் பண்ணுவாங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்போ நமக்கு வந்து ஏதாவது இன்புட்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் இருக்குது, இதில் வந்து இந்த மாதிரி இம்ப்ரோவைசேஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்து பிராண்ட் கிட்ட சொல்லலாம். ஸோ அதை வந்து அவங்க எடுத்துகிட்டு அவங்களோட கண்டினியூஸாகவே அவங்க ப்ராடக்ட்ஸில் வந்து இம்ப்ரோவைசேஷன் கொண்டு வரதுக்கு நம்மக்கிட்டேருந்தே வந்து இன்புட்ஸ் வாங்கி அதை பேஸ் பண்ணி ஏதாவது இம்ப்ரோவைசேஷன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எஃபர்ட் வந்து பிராண்ட் எடுக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அந்த மாதிரி ரீசெண்டாக அவங்க வந்து அவங்களோட ஆனியன் பேஸ்டு ஷாம்பூவில் வந்து கஸ்டமர்ஸோட இன்புட் பேஸ் பண்ணி நிறைய வந்து இம்ப்ரோவைசேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிராண்ட் நம்ம கூட இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ல இது மாதிரி இம்ப்ரோவைசேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பிராண்ட் கிட்டே அது சொன்னால்
ஸ்கின் பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்கு இல்லை? நல்லா இருக்கு. அண்ட் பாருங்கள் அப்படியே பயங்கர லைட் வெயிட்டாக இருக்குது. இப்படி தொட்டு பார்த்தா நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு கிரீஸியா இல்லாம நான்ஸ்டிக்கா இல்லாம நல்லா இருக்கும். நல்ல வந்து ஒரு ஷீல்டு மாதிரி உங்களோட ஸ்கின்னை வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்க வந்து கை கால்னு எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கும்போதும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். நம்ம வெளியே போனால் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. வீட்டில் இருக்கும்போதும் வந்து யூஸ் பண்ணணும். இது அப்ளை பண்ண இடம் எல்லாமே எனக்கு வந்து க்ளோ ஆகுது. தெரியுது. கை இது அப்ளை பண்ண இடம் எல்லாமே எனக்கு வந்து க்ளோ ஆகுது. பிகாஸ் அதில் வந்து அந்த விட்டமின் சி அண்ட் டர்மரிக்லாம் இருக்கிறதுனால. ஸோ உங்களுக்கு இது ரெகுலராக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கின்ல வந்து ஏதாவது பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸு இந்த மாதிரி ஏதாவதுலாம் இருக்குன்னா கூட அதெல்லாம் ஃபேட் பண்ணிடும். ஃபேட் பண்ணி ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி ஒரு ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும். இந்த சன்ஸ்கிரீன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். TVK 2025 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி 20% டிஸ்கவுண்ட்டில் மம்மாத் ஆப் அண்ட் வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட், பர்பிள்ன்ற வெப்சைட்ஸ்லையும் வந்து கிடைக்குது. அண்ட் நியர்பை ஸ்டோர்ஸ்லையுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அங்கேயும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அன்றைக்கி வந்து நான் ஹேர் கட் பண்ணிட்டு வந்து காட்டணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக மறந்தே போயிட்டேன். நான் வந்து லேயர் கட் தான் பண்ணியிருந்தேன். என்ன கட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து லேயர் கட் தான் பண்ணியிருந்தேன். லேயர் கட்னா நமக்கு கொஞ்சம் நிறையா ஹேர் போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து லென்த்தில் பெருசாக எதுவுமே கம்மி பண்ணாமல் இருக்கிற ஹேர்லேயே வந்து கொஞ்சம் லேயர்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். பட் நமக்கு எப்படி இருந்தாலும் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பேஸ் லென்த் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி பண்ணுவாங்க. அதனால் இவ்வளோ ஹேர் தான் கட் பண்ணாங்க. கட் பண்ணிவிட்டு அந்த லென்த்லேயே வந்து எனக்கு கொஞ்சம் லேயர்ஸ் வந்து பண்ணாங்க. ஆனா இது வந்து நம்ம ஃப்ரண்ட்லயும் நம்ம பேங்க்ஸ் மாதிரி பேங்க்ஸ்னா இங்கேயும் ஃப்ரண்ட் லேயர்ஸும் கொஞ்சம் பண்ணணும். கொஞ்சம் ஏற்றி கட் பண்ணியிருக்கலாம். ஆமாம். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஹேர் கம்மி பண்ண வேணாம் அப்படின்ட்டு இந்த ஃப்ரண்ட்லயும் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் கொஞ்சம் பண்ணட்டுமா, ஃப்ரண்ட்ல பேங்க்ஸ் மாதிரி கொஞ்சம் சைட்ல இப்படி எடுத்து அந்த மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஹேர் வரும்ல அந்த மாதிரி பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு என்னன்னா நான் எல்லா டைமும் ஹேரை விரிச்சு போட்டுட்டு இருக்கிற மாதிரி டைப் எல்லாம் வந்து நமக்கு கிடையாது. பூஜைன்னா நம்ம ஹேரை டைப் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஃபெஸ்டிவல் அப்போ கோயிலுக்குலாம் போகிறோன்னா நம்ம தலையை வச்சு போட்டுலாம் வந்து போக முடியாது. அப்போ எனக்கு அது முன்னாடி ஹேர் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ரண்ட் பேங்க்ஸ்லாம் எதுவுமே வேணாம். ஃப்ரண்ட்டில் எப்பயும் இருக்கிற மாதிரியே வந்து இருக்கட்டும். போனி போடும்போது ரொம்ப ஒரு மாதிரி வந்து இருந்துச்சு. இப்போ போனி போடுறப்ப அழகாக இருக்குது. அந்த சைடு வந்து கட் பண்ணதுனால கொஞ்சம் அழகாக இருக்குது. ஸோ லேயர்ஸ் தான் பண்ணியிருந்தேன். இன்னும் ப்ராப்பர் லேயர்ஸும் நான் இது இல்லை, நார்மல் லேயர்ஸ் தான். கீழே மட்டும் கொஞ்சம் அந்த கீழே லென்த்தில் மட்டும் லேயர்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ லேயர் கட் இது அலோவேரா வச்சிருக்கா அழகா. அலோவேரா சரண்யா வச்சு போகும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகணும். இல்லைன்னா முன்னே இருப்பான், சோகமாக இருக்கும். சாக்லேட் இல்லாமல் ஆமாம், சாக்லேட் எனக்காவது இல்லை அவன் வந்து இந்த மிட்டாயெல்லாம் சாப்பிடுவான். அது என்ன மிட்டாய்ப்பா? இந்த புளி இஞ்சின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்பெல்லாம் ஒன்று புளி இஞ்சின்னு சொல்லி ஒன்று வருது. உங்களுக்கு நாசியா அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது வாங்கி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்குது. இதுதான் பண்ணணும், அப்படி தான் பிளான் பண்ணுவோம் அந்த டேவை அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது. சும்மா கூட நிறைய பேர் பேசிகிட்டே இருப்போம். இல்லைன்னா ஏதாவது ஷூட் இருந்துச்சுன்னா பண்ணுவோம். இல்லை வெளியே போகிற வேலை இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுவோம். எங்களுக்கு வந்து சேர்ந்தே வெளியே போய் என்னாச்சுன்னா தனியாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலே எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். அவளுக்கு ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னாலும் இன்றைக்கி நான் வெளியே போகணும் வரியா அப்படின்னு கூப்பிடுவா. எனக்கு ஏதாவது வேலை இருந்தனாலும் என்னை தனியாக போய் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பிகாஸ் நாங்கள் 2 பேர் ஏதாவது பேசுவோம். பெருசாக ஒன்றும் ஷாப்பிங் இல்லை, பெருசாக ஒன்றும் வெளியே வேலை இல்லை அப்படின்னாலுமே டுகெதர் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இருக்குல்ல. இது வந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து டெய்லியுமே நடக்கும். ஏதாவது ஒரு நாள் தான் ரொம்ப ரேராக நாங்கள் வந்து மீட் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ ஏதாவது வேலை இருக்குது இல்லை அந்த மாதிரி ஏதாவது பர்சனலாக ரொம்ப ஏதாவது அன்அவாய்டபுளாக ஏதாவது இருந்துச்சுன்னா தான் மீட் பண்ணாமல் இருக்கிறது. மற்றபடி நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயமா நான் வந்து பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் சேர்ந்து இருக்கிறப்போ நமக்கு சில இது வந்து தோணும்ல, இது தள்ளி இருந்தால் தான் வந்து அந்த அஃபெக்ஷன் இருக்கும் அப்படின்ட்டுலாம். அதெல்லாம் வந்து மற்ற ரிலேஷன்ஷிப்க்கு வேணால் ஓகேவாக இருக்கலாம். பட் சிஸ்டர்ஸ்க்கு வந்து சேர்ந்து இருக்கிறப்போ அது வந்து இன்னும் ஜாஸ்தியாகுமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படியே ஒரு 2-3 டேஸ் முன்னாடி எடுத்த vlog இன்க்ளூட் பண்ணுறேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி vlog வந்து பார்த்திங்க நம்ம மத்தியானத்துலேருந்து எடுத்துகிட்ருக்கோம். டைம் வந்து ஒரு 3:30 ஆகுது. நிக்கில் இப்போ தான் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தான். நிக்கிலுக்கு இப்போ ஒரு ரீசன்ட் டைம் ஃபேவரட் ஸ்நாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஈஸி ஸ்நாக் ஒன்று அவனுக்கு பழக்கப்படுத்திட்டேன். அது வந்து லக்கிலி அவனுக்கு வந்து பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் என்றைக்காவது நமக்கு வந்து ரொம்ப லேசியாக இருக்குது அப்படின்னா நான் இதை வந்து பாலில் போட்டு கொடுத்துருவேன். வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட சாக்கோஸ் தான் இது. நான் சும்மா நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக பாண்டிச்சேரி போயிருந்தோம்ல, அப்போ வந்து அந்த ரெசார்ட்டில் வந்து நமக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாமே
கொடுப்பாங்கல்ல காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்போ வந்து சாக்கோஸ்லாம் கொடுப்பாங்க. நான் அப்போ வந்து இவன் அதை எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ நான் வந்து சொன்னேன், இப்போ நீங்கள் இது சாப்பிட்ற வீட்டுக்கு போனாலும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு நாள் நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தா சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சாப்பிடுவேன் அப்படின்ட்டானா. அதுலேருந்து நாங்கள் வந்து ஒரு பேக் பெருசாக ஒன்று வாங்கி வச்சோம். அது வந்து காலியாகிடுச்சு. அப்புறமா வந்து இது இப்போ கொஞ்சம் இப்போதைக்கு இப்போ போய் சும்மா வாங்கிட்டு வந்தேன் கீழே கடையில். அப்புறமா நான் இன்னொரு ஸ்நாக் வந்து ஒன்று நான் வாங்கி வச்சுருக்கேன். அந்த ரெசிபி உங்களுக்கு நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். அது நிக்கிலோட ஸ்கூலில் ஃபயர்லெஸ் குக்கிங்காக நான் வந்து எனக்கு எல்லா ஷாப்ஸ்லையும் தேடி தேடி கிடைக்கவே இல்லை. அமேசானில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அது வாங்கி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் உங்களுக்கு ஸ்நாக் பண்ணுறப்போ கண்டிப்பாக காட்டுறேன். ஒரு ஸ்நாக் இல்லை, சாலட் மாதிரி பண்ண போகிறேன். அதை நான் அந்த ரெசிபி இதில் வந்து நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்து ஒரு ஒர்க் வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் வந்து முடித்தேன். ஏன்னா நான் கொஞ்சம் தனியாக போயிட்டு வந்து நான் பண்ணியிருந்தேன். அது என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. மார்னிங் ஃபுல்லாக வந்து க்ளீனிங் பண்ணி சூப்பராக வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுலேயே இன்னும் கொஞ்சம் அதை இன்னும் ப்ராப்பராக நான் செட் பண்ணணும். அதுக்கு நான் வந்து திங்ஸ் வந்த உடனே நான் உங்களுக்கு வந்து அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றத வந்து காட்டுறேன். வாங்க அது என்னன்றதை உங்களுக்கு காட்டுறேன். பால்கனி, நம்மளோட பால்கனி. இப்போ எங்கள் பாத்திரம் இல்லாமல் நான் ஒரு நாள் உங்களுக்கு காட்டுறேன். இது எடுத்து வச்சிடலாம். இங்கே வா, இப்போ வா. நம்மளோட பால்கனியில் வந்து நான் வந்து கொஞ்சம் ஜீசி பிளான்ட்லாம் ப்ரொபகேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. நமக்கு அந்த துளசி வரல ஸ்ப்ரெட். ஸோ துளசி வரலன்னு சொல்லிட்டு அதுலேயே நம்ம வந்து அந்த இது போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா இன்னைக்கு வந்து இந்த ஹைபிஸ்கஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன். அப்படியே இந்த மணி பிளான்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே படர்ந்ததுனால வளரலை. அதனால எல்லாத்தையுமே வந்து நூல் கட்டி ப்ராப்பராக வந்து இது பண்ணிட்டு நான் இது கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து பண்ணிட்டேன். ஸோ இந்த நூல் கட்டினது இந்த மணி பிளான்ட்லாம் ரொம்ப நாளாக வந்து வளராமல் இருந்தது. இந்த நூல் கட்டின உடனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய துளிர் விட்டுருக்கு. இந்த மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே வளராமல் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் லீஃப் வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்னேன்ல இதெல்லாம் நடுவில் எல்லாம் லீஃபே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கார்னர்ஸ்லையுமே வந்து துளிர் விட்டுருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து நிறையா வந்து லீஃப் வருது. கார்னர் கட்டினியா, இந்த கார்னர் பாருங்கள் நிறைய லீஃப் வருது. அந்த மாதிரி எல்லா மணி பிளான்ட் இதை மட்டும் வந்து கட்டணும். ஸோ அப்புறமா நான் அந்த ப்ரொபகேட் பண்ணல, அதுக்கு வந்து பாட்டெல்லாம் வச்சு பக்கத்தில் காட்டு பாட்டெல்லாம் வச்சு இந்த ப்ரொபகேட் பண்ணது எல்லாத்தையும் இதில் போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து கற்பூரவள்ளி வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் மேஜராக பெண்டிங்கில் இருந்த ரொம்ப நாளாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஜீசி பிளான்ட் பெரிய பாட் வந்து மாற்றி இதை வந்து நான் இந்த பக்கம் வச்சுட்டேன். ஸோ பெரிய பாட் வந்து மாற்றி வச்சுருக்கேன். அப்புறமா நம்மளோட ஸ்னேக் பிளான்ட்டுக்கும் பெரிய பாட் வந்து மாற்றி வச்சுருக்கேன். இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சின்ன லீஃப் இருந்தப்போ நாங்கள் வாங்கினது. அது எப்படி வந்திருக்கு பாருங்கள். அந்த நர்சரியிலேயே பார்த்துட்டு சொன்னாங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸ்னேக் பிளான்ட். இதை வந்து பெரிய பாட்டில் வைங்க நல்லா ஹைட்டாக வரும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் இதில் பெரிய பாட் வச்சுட்டு நம்மளோட ஜீசி பிளான்ட்டுக்கும் மண் பத்தாது. ஸோ அது நல்லா வருது. பட் இருந்தாலும் இதை கொஞ்சம் மண் இருக்குது பாருங்கள், எக்ஸ்ட்ரா மண் இருக்குது. அப்புறமா இது வந்து இன்னும் பெரிய பாட், அதை விட பெருசு. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருந்த ஒரு வேலை நம்மளோட பால்கனி கார்டனை வந்து கொஞ்சம் அழகாக செட் பண்ணியிருக்கேன். ஆமாம், பால்கனி கார்டன் தான் இது. ஸோ பாருங்கள் அழகாக செட் பண்ணியிருக்கேன். இந்த குட்டி குட்டி பாட்டெல்லாம் நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். இந்த கலரில் இருக்கிறது காட்டினேன்ல அதெல்லாம். ஸோ அதில் வந்து அந்த ப்ரொபகேட் பண்ண ஜீசி பிளான்ட்டோட இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஒரே ஒரு லீஃபாக வாங்கின ஜீசி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெருசு வந்துருக்கு. சூப்பராக இருக்குது. இது வந்து நான் பெரிய தொட்டியாக மாற்றிட்டேன். வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியல. பட் நல்ல பெரிய தொட்டியாக மாற்றியாச்சு. இந்த ஸ்னேக் பிளான்ட்டுமே நல்ல பெரிய தொட்டியாக மாற்றியாச்சு. ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் பெருசாக மாற்றிங்கன்னா ஹைட்டாக வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பால்கனி கார்டன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்புறமா நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் ஃபயர்லெஸ் குக்கிங்காக சில ஹெல்த்தியாக என்னெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணப்போ மில்லட்ஸில் வந்து இந்த மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ் வந்து நான் பார்த்தேன். சரி, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு இது மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டலான்னு எனக்கு வந்து தோணுச்சு. அதாவது இந்த மில்லட்ஸில் வந்து பஃப்டு மில்லட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க நிக்கிலோட ஃபயர்லெஸ் குக்கிங்காக. சரி என்னென்ன கிடைக்குதுன்ட்டு நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தப்போ இந்த கோதுமை பொரி வந்து கிடச்சிருந்தது. இது வந்து வாங்கினேன். இன்னுமே எதுவுமே வந்து டேஸ்ட் பண்ணலை. அவனுக்கு என்றைக்கு ஃபயர்லெஸ் குக்கிங்னு தெரியல, போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க டேட்டு. அதனால் எல்லாமே அப்படியே வச்சுருக்கேன். எதுவுமே நான் வந்து ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கோதுமை பொரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த பஃப்டு மில்லட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி தான். எல்லாமே ரெடி டு ஈட் ஸ்நாக்ஸ் மாதிரி தான். அப்புறம் கம்பு, அதாவது பேர்ல் மில்லட்டில் வந்து உங்களுக்கு பாப்கார்ன் மாதிரி வந்தது. ஸோ இது வந்து நமக்கு பொரிக்கிறப்ப பாப்கார்ன் மாதிரி ஆகிடும். அதே மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாக்ஸ்டேலோ ஏதோ ஒரு மில்லட் வாங்கிட்டு வந்து பொரிச்சு பார்த்தேன். அதுவுமே இந்த மாதிரி பாப்கார்ன் மாதிரி வந்தது. இன்கேஸ் குழந்தைங்களுக்கு வந்து
பாப்கார்ன் அடிக்கடி கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப வந்து நல்லதுன்ற மாதிரி தான் நிறைய போட்டிருந்தாங்க. அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம்க்கு, பிபிக்குன்ட்டு நிறையா இந்த மாதிரி மில்லட் ஸ்நாக்ஸ்லாம் வந்து வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து சுகர் அது மாதிரிலாம் இருக்குது, சாப்பிட முடியாதுன்னா இது வந்து வாங்கி கொடுக்கலாம். இந்த ராகியோட குருமுரா இது வந்து சொல்லியிருந்தாங்க, பஃப்டு மில்லட்டில் ராகி வேணும் அப்படின்ட்டு. நான் இது வந்து எல்லா ஷாப்லேயும் தேடினேன் அன்றைக்கி, எங்கேயுமே வந்து கிடைக்கல. இது வந்து சாய் ஃப்ரீ, வேகன், ஜீரோ ட்ரான்ஸ் ஃபேட்டு, அப்புறமா நோ ஆடட் சுகர், டயபெட்டிஸ்க்கு, அப்புறம் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது, கால்சியம் ரிச், ஃபைபர் ரிச், போனுக்கு, டீத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுன்னு போட்டிருந்தாங்க. இது வந்து எனக்கு அமேசானில் தான் கிடச்சிது. சொன்ன மாதிரி அமேசானில் வந்து ஒரு பேக் வாங்க முடியாது, 4 பேக் தான் வாங்க முடியுன்றனால பெரிய பெரிய பேக்காக 4 பேக் நான் வந்து வாங்கினேன். அது 200 கிராம்ஸில், எல்லாமே கம்மி தான். இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருக்கேன், காக்ராவோட கிறிஸ்ப்ஸ். இது வந்து வீட் கார்லிக்னு எல்லா ஃப்ளேவர்லேயும் விற்கும். இதை நம்ம வெறும்னே இதை அப்படியே கொடுத்து அனுப்பிட்டு மேலே வெங்காயம், கேரட்லாம் தூவி கொஞ்சம் சாட் மசாலா, பெப்பர் பவுடர் போட்டு அப்படியே சாப்பிட்லாம். ஸோ அது மாதிரி ஃபயர்லெஸ் குக்கிங்க்கு இதெல்லாம் சர்ச் பண்ணி நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன். இந்த ராகி குருமுரா வச்சு நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி பண்ணி காட்டுறேன். ஏன்னா நான் மற்ற பேக்கெட்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணல, அது மட்டும் நிறையா இருக்கனால அது ஒன்றுத்தில் மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டலாம் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ வந்து சேர்த்துக்கலாம். இது நமக்கு அப்படியேவும் நம்ம வந்து போட்டு மிக்ஸ் பண்ணலாம். பட் நான் வந்து சும்மா லைட்டாக பொரிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா எப்படி இருக்கும் டேஸ்ட்டுன்றது வந்து தெரியல. அதனால் நான் சும்மா ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக 2 தடவை அப்படியே போட்டு சாட்டே பண்ணிவிட்டு அதில் வந்து சேர்த்துட்டேன். வெங்காயம், தக்காளி, குக்கும்பர், அப்புறம் கேரட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேர்க்கலாம். அப்புறம் இந்த ராகி ஸ்நாக்கை வந்து சேர்த்துட்டு இதில் சும்மா டேஸ்ட்டுக்கு புளிப்பு, உப்பு, காரத்துக்கு வந்து புளிப்புக்கு வந்து கொஞ்சம் சாட் மசாலா, காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அது கொஞ்சம் லெமன் கூட நீங்கள் வந்து பிழிஞ்சிக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி கூட வந்து போட்டுக்கலாம். அன்றைக்கி வந்து கேரட் இல்லை, அதனால் வந்து வெங்காயம், தக்காளி, குக்கும்பர் மட்டும் நான் வந்து போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதனால தான் கொஞ்சமாக போட்டேன் நான் அந்த ராகியோடது. பிடிக்கலன்னா வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்றனால. பட் சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்ததுங்க. நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம காலையில் ஒரு சாலட் பண்ணுறோம், டக்குன்னு நமக்கு ஆஃபீஸ்லாம் போகிறீங்க, சாலட் பண்ணணும், லேட் ஆகுது அப்படின்னா இது நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். அமேசானில் விற்கிது. எனக்கு எல்லா ஷாப்ஸ்லேயும், டிபார்ட்மெண்டல் ஷாப்ஸ்லேயும் நான் வந்து அன்றைக்கி அலைஞ்சு தேடி பார்த்தேன், எங்குமே எனக்கு வந்து கிடைக்கல. அமேசானில் கிடைக்கிது. மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்து மில்லட் ரெடி டு ஈட் ஸ்நாக்ஸ்ன்ட்டு நிறையா க்ராசரி ஷாப்ஸ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் இந்த பார்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எதாவது வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வ்ளாகில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்